சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். திடீர்னு ஒரு நாள் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அதுவும் போன ஒரு வருஷத்துக்கு இல்ல, கடந்த 6 வருஷ கணக்கையும் ஒரே நோட்டீஸ்ல கேட்டு விளக்கம் கேட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆமா இல்லையா? இப்படி பல ஆண்டுகளை ஒன்னா சேர்த்து ஒரே ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறது சட்டப்படி சரியா? இந்த கேள்விக்கு பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் நாக்பூர் கிளை சமீபமாக ஒரு மிக தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது நிறைய வரி செலுத்துபவர்களும் ஆடிட்டர்களும் சந்திக்கிற ஒரு பெரிய நடைமுறை சிக்கல். 6 வருஷத்துக்கான ஆவணங்கள், கணக்குகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எடுத்து ஒரு பெரிய நோட்டீஸ்க்கு பதில் சொல்றதுங்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல. இந்த வழக்கில் நீதிமன்றம் சட்டத்தோட அடிப்படையை எப்படி பிடிச்சு வாதிட்டதுங்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். சரி, அப்ப வாங்க இந்த கேஸ கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். ஜிஎஸ்டி துறை ஒரு வியாபாரிக்கு தேதி மே 30, 2025 அன்னிக்கு சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 74 கீழ் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. சரி, இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நோட்டீஸ் ஏப்ரல் 2018 இருந்து மார்ச் 2024 வரைக்குமான காலத்தை உள்ளடக்கியிருந்தது. என்னது 6 வருஷமா? ஆமா, கிட்டத்தட்ட 6 நிதி ஆண்டுகளுக்கான கணக்கையும் ஒரே நோட்டீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சரி, டிபார்ட்மெண்ட் அவர் மேல என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க? குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் தன்னோட உண்மையான விற்பனை மதிப்பை குறைச்சு காட்டி, அதாவது சப்ரேஷன் ஆஃப் டாக்ஸபிள் வேல்யூ, அதனால குறைவா ஜிஎஸ்டி கட்டியிருக்காருன்னு கேஸ். ஓகே, இது வழக்கமான ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த வியாபாரி நீதிமன்றத்துக்கு போனதுக்கான காரணம் இது இல்லையே. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த வழக்கின் திருப்புமுனை. அப்படியா? அவரு நான் வரிய குறைச்சு கட்டல அப்படின்னு வாதிடுறதுக்கு முன்னாடி ஒரு படி பின்னாடி போய், ஒரு நிமிஷம், நீங்க இப்படி 6 வருஷத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே நோட்டீஸ் அனுப்புறதுக்கே உங்களுக்கு சட்டத்துல அதிகாரம் இல்ல அப்படின்னு ஒரு அடிப்படை சட்டப்புள்ளியை எழுப்பினார். ஓ, அதாவது நீங்க விளையாடுற முறைய தப்புன்னு சொல்லிட்டார். கரெக்ட். அப்போ குற்றச்சாட்டு உண்டையா பொய்யாங்கிறத விட அந்த குற்றச்சாட்டை சொல்ற விதமே சட்டப்படி தவறானதுங்கிறது தான் அவரோட வாதம். ஆமா. அப்போ பாம்பாய் உயர்நீதிமன்றத்தின் நாக்பூர் கிளை முன்னாடி இருந்த ஒரே கேள்வி இதுதான். பிரிவு 74 கீழ் பல நிதியாண்டுகளை ஒன்னா சேர்த்து ஒரே ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறத செல்லுபடியாகுமா? ஆமா, இந்த கேள்விக்கு நீதிமன்றம் ரொம்ப தெளிவான உறுதியான ஒரு பதில சொல்லிருக்கு. அப்படியா? என்ன சொன்னாங்க? நேரா அந்த நோட்டீஸே ரத்து பண்ணிட்டாங்களா? ஆமா, அந்த நோட்டீஸ் அதிகார வரம்பற்றது, அதாவது வித்அவுட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி முழுமையா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த அதிகார வரம்பற்றது, இது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா, இது ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடு டிராஃபிக் போலீஸ் டெல்லியில போய் ஒருத்தருக்கு ஃபைன் போட முடியுமா? முடியாது. ஏன்னா அது அவங்க அதிகார எல்லைக்கு வெளியே இருக்கு. அதே மாதிரிதான் சட்டம் வகுத்த விதிகளை மீறி பல வருஷங்களை ஒன்னா சேர்த்து ஒரு நோட்டீஸ் அனுப்பும்போது அந்த நோட்டீஸ் அனுப்பின அதிகாரிக்கு அது அந்த முறையில செய்வதற்கான அதிகாரமே இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது. ஓஹோ, அதனாலதான் அது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அருமையான உதாரணம், இப்ப புரியுது. ஆமாம். சரி, நீதிமன்றம் ஏன் இவ்வளவு உறுதியா அந்த முடிவுக்கு வந்தது? இவ்வளவு பெரிய நோட்டீஸ் ரத்து செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட காரணங்கள் என்னென்ன? நீதிமன்றம் தனது தீர்ப்புக்காக 3 முக்கிய காரணங்களை அடுக்கியது. முதலாவதாக, ஒவ்வொரு நிதியாண்டும் தனித்துவமானது. தனித்துவமானதா? ஆமாம். ஜிஎஸ்டி சட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டும் ஒரு தனி கணக்கீட்டு காலம். நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியா தானே ஆண்டு ரிட்டர்ன் தாக்கல் பண்றோம். ஆமாமா. அதனால வரி பொறுப்பும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாகத்தான் கணக்கிடப்படணும். ஒரு நிமிஷம், இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதோட தாக்கம் வலுது இல்லையா? அதாவது 2019 நடந்த ஒரு தப்ப 2021 கிடைச்ச லாபத்தோட சரி கட்ட முடியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷத்தையும் தனித்தனியா தான் பார்க்கணும்னு சொல்றீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு வருஷத்தோட கணக்க இன்னொரு வருஷத்தோட குழப்பக்கூடாது. அதுதான் அடிப்படை. இப்போ 2வது காரணத்தை பாப்போம். அது காலக்கெடு தொடர்பானது. சரி. சட்டப்பிரிவுகள் 73(10) மற்றும் 74(10) நோட்டீஸ் அனுப்புறதுக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கும் ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் தனித்தனியான காலக்கெடுவை வரையறுக்குது. ஆமா, அந்த காலக்கெடு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 2018ஆம் ஆண்டுக்கான காலக்கெடு முடிஞ்சிருக்கலாம், ஆனா 2023 இருக்கலாம். கரெக்ட். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா அதிகாரிங்க காலாவதியான ஒரு விஷயத்தை கூட உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா. எல்லாத்தையும் ஒரே நோட்டீஸ்ல போட்டா எந்த வருஷத்துக்கு எந்த காலக்கெடுன்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துடுமே. ஆமா. நீதிமன்றமும் அதையேதான் சொல்லுது. இப்படி செய்யும்போது சட்டத்தின் நோக்கமே சிதைந்து விடும்னு கருதியது. அப்போ 3வது காரணம் என்ன? 3வது காரணம், நீதிமன்றம் தனது முந்தைய தீர்ப்புகளையே பின்பற்றியது. இந்த விஷயம் பம்பாய் உயர்நீதிமன்றத்துக்கு புதிதில்ல. அவங்க ஏற்கனவே மில்ரோக் குட் எர்த் டெவலப்பர்ஸ் மற்றும் ரைட் வாட்டர் சொல்யூஷன்ஸ் வழக்குகளில் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தாங்க. ஓ, அப்போ இது ஒரு தொடர்ச்சியான நிலைப்பாடு. ஆமா, ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு விஷயத்துல ஒரு நிலைப்பாடு எடுத்தா அந்த அதிகார வரம்புக்குட்பட்ட அதிகாரிகள் அதை கடைபிடிக்கணும்னு இது மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துது. ஆனா டிபார்ட்மெண்ட் சொன்னா இல்லையே, அவங்க தரப்புல டெல்லி உயர் நீதிமன்றத்தோட மதுர்பாலிமஸ் என்ற வழக்க மேற்கோள் காட்டினாங்களே. ஆமா, அதுல இப்படி பல ஆண்டுகளை இணைத்து நோட்டீஸ் அனுப்பலாம்னு சொல்லியிருந்ததா சொல்றாங்க. இது வழக்குல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலையா?
பொம்பாய் உயர்நீதிமன்றம் ஏன் அதை ஏத்துக்கல? ஒரு சிறந்த கேள்வி. ஆமா, துறை தரப்பு அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி கட்டியா வாதிச்சாங்க. ஆனா பொம்பாய் உயர்நீதிமன்றம் அதை ஏன் ஏற்கவில்லை என்பதையும் மிக அழகாக விளக்கியது. அது எப்படி? அந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டை இன் லிமினே, அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே வழக்கு முழுமையாக விசாரிக்காமலேயே தள்ளுபடி செஞ்சது. ஓ, இன் லிமினே தள்ளுபடி. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது உச்சநீதிமன்றம் அந்த கேஸோட நல்லது கெட்டதை பத்தி பேசவே இல்லையா? கரெக்ட். அதோட அர்த்தம் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கின் தகுதிகள் அல்லது சட்ட பிரச்சனைகள் குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கல. வெறுமனே இந்த அப்பீல நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கவே இல்லைன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமாம். சட்டத்துல மர்ஜர் டாக்ட்ரின் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதாவது கீழ் நீதிமன்றத்தோட தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்போட இணைந்துவிடும். ஆனா ஒரு வழக்கு இன் லிமினே தள்ளுபடி செய்யப்படும் போது இந்த மர்ஜர் டாக்ட்ரின் பொருந்தாது. ஓ, அதனால டெல்லி உயர்நீதிமன்றத்தோட கருத்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக கருதப்படாது. அப்பா, இந்த இன் லிமேன் விஷயமெல்லாம் சட்டத்துல எவ்வளவு ஆழமான நுணுக்கங்கள் இருக்குன்னு காட்டுது. அப்போ பாம்பே உயர்நீதிமன்றம் உங்க டெல்லி தீர்ப்பு எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்க எங்க அதிகார வரம்புக்குள்ள இருக்கிற எங்க முந்தைய தீர்ப்புகளை தான் ஃபாலோ பண்ணுவோம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படிதானே? மிக சரியாக. அததான் திட்டவட்டமாகச் சொல்லி துறை தரப்பின் வாதத்தை நிராகரித்தது. இது சட்ட நுணுக்கங்களை ரொம்ப தெளிவா விளக்குது. அப்போ இந்த வழக்கின் இறுதி முடிவு என்ன? அந்த நோட்டீஸின் நிலை என்ன ஆனது? மே 30, 2025 தேதியிட்டு அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. மனுதாரருக்கு இது ஒரு முழுமையான வெற்றி. அப்போ அந்த வியாபாரிக்கு முழு வெற்றி தானா? டிபார்ட்மெண்ட் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதா? அப்படி இல்ல. இல்ல, நீதிமன்றம் அவங்களுக்கு வேற ஏதாவது வழி சொல்லுச்சா? நல்ல கேள்வி. நீதிமன்றம் செயல்முறையில் உள்ள தவறை மட்டுமே சரி செய்தது. வழக்கின் அடிப்படை குற்றச்சாட்டை பற்றி அது எந்த கருத்தையும் சொல்லல. ஓகே. எனவே துறை விரும்பினால் சட்டப்படி ஒவ்வொரு நிதி ஆண்டுக்கும் தனித்தனியாக, அதாவது ஏப்ரல் 2018 முதல் மார்ச் 2019க்கு ஒரு நோட்டீஸ். ஆமாம், ஏப்ரல் 2019 முதல் மார்ச் 2020க்கு ஒரு நோட்டீஸ்னு தனித்தனியாக புதிய ஷோகாஸ் நோட்டீஸ்களை அனுப்பிக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அனுமதி அளித்தது. ஆக வழக்க அவங்க கைவிட தேவையில்லை, ஆனா சட்டப்பூர்வமான செயல்முறையை சரியா பின்பற்றணும்னு அறிவுறுத்தி இருக்கு. சரிதான். இதிலிருந்து ஒரு வரி செலுத்துபவரா நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இது நமக்கு எப்படி உதவுது? இது வரி செலுத்துபவருக்கு ஒரு தந்திரோபாய ரீதியான பாதுகாப்பை கொடுக்குது. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு ஒருங்கிணைந்த நோட்டீஸ், அதாவது கம்பைன்ட் நோட்டீஸ் வந்தால், ஆமா, நீங்க உடனே வரி ஏய்ப்பு செஞ்சீங்களா இல்லையான்னு விவாதிக்க தேவையில்லை. உங்களுடைய முதல் வாதமே, மன்னிக்கவும், இந்த நோட்டீஸின் வடிவமே சட்டப்படி தவறு, ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்தனி நோட்டீஸ் கொடுங்க என்பதாக இருக்கலாம். ஓ, இது உங்களுக்கு வழக்கை எதிர்கொள்ள கூடுதல் நேரத்தையும் தெளிவான பாதையும் கொடுக்கும் இல்லையா? நிச்சயமா. இது ஒரு பெரிய விஷயம். அதாவது வழக்கின் மெரிட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடியே டெக்னிக்கல் காரணங்களுக்காக அதை எதிர்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆமாம், பல ஆண்டுகளை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான பெரிய நோட்டீஸுக்கு பதிலளிப்பது ரொம்பவே கடினம். அது மட்டும் அல்ல, ஒவ்வொரு ஆண்டுக்குமான ஆவணங்களையும் பதில்களையும் தனித்தனியாக தயாரிப்பதில் குழப்பம் வரலாம். ஆனா ஆண்டு வாரியாக நோட்டீஸ் வரும்போது வரி செலுத்துவோர் ஒவ்வொரு ஆண்டின் கணக்கையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அணுக முடியும். இது ஒரு நியாயமான விசாரணைக்கு வழிவகுக்கிறது, அப்படிதானே? ஆமாம். அருமையான விளக்கம். இந்த தீர்ப்பு ஜிஎஸ்டி சட்டத்துல வரி எவ்வளவு முக்கியமோ அதே வசூலிக்கும் செயல்முறையும் அதே அளவு முக்கியங்கிறத ஆணித்தரமா சொல்லுது. ஆமாம். இது ஜிஎஸ்டி துறைக்கும் ஒரு முக்கியமான பாடம். சரி, இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. நோட்டீஸ் அனுப்புறதுல ஒவ்வொரு நிதியாண்டும் தனித்தனியாக கையாளப்படணும்னு இந்த தீர்ப்பு பிரிவு 74 பொறுத்தவரை தெளிவா சொல்லுது. இந்த ஆண்டு வாரியான அணுகுமுறை அப்படிங்கிற கொள்கை ஜிஎஸ்டி சட்டத்தோட தணிக்கை, அதாவது ஆடிட், ரீஃபண்ட் அல்லது மேல்முறையீடு மாதிரி மற்ற செயல்முறைகளுக்கும் பொருந்துமா, அல்லது அங்கே இதுக்கு விதிவிலக்குகள் இருக்கா? இத பற்றி சிந்தியுங்கள். இது சிஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.